வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய மூதுரை பாடல். மூதுரை பாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி. ஓகேவா? மூதுரை அப்படின்னா இது ஒரு தமிழ் நீதி நூல். ஓகேங்களா? இதை எழுதிறவங்க யாரு? ஔவையார். அறம் செய்ய விரும்ப ஆத்திச்சூடி படிச்சிருக்கீங்கல்ல, அதை எழுதின ஔவை பாட்டி தான் இதையும் எழுதியிருக்காங்க. இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான அறக்கருத்துக்களை கொண்டது. ஓகேங்களா? பாடலுக்கு போகலாமா? நன்றி ஒருவர்க்கு செய்த கால் அந்நன்றி என்று தரும் கொல் என வேண்டா நின்று தளரா வளர்ந்தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். திரும்பவும் சொல்கிறேன். நன்றி ஒருவர்க்கு செய்த கால் அந்நன்றி என்று தரும் கொல் என வேண்டா நின்று தளரா வளர்ந்தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அதாவது வேரில் ஊன்றுகின்ற நீரை உண்ட தென்னை மரம் வந்து இனிமையான இளநீராக மேலே காய்த்து தருகிறது. கரெக்டு தானே? அதாவது தென்னை மரத்தில் வேரில் வந்து நம்ம என்ன தண்ணி வேணாலும் விடுறோம், அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நமக்கு ஸ்வீட்டான தண்ணியை மட்டும் அது கொடுக்குது. அது மாதிரி தான் நாமளும் ஒருவருக்கு செய்யும் உதவிக்கு பதில் உதவியாக என்ன கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதுதான் உண்மையான உதவி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும், நாளைக்கு இது நம்ம ஹெல்ப் பண்ணிக்கோல, நாளைக்கு அவங்க இது செய்வாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட் வரக்கூடாது. சரிங்களா? என்னவா இருந்தாலும் நம்ம செஞ்ச உதவிக்காக பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தா அது வந்து உண்மையான உதவியே கிடையாது. ஓகேவா? இது மனப்பாட பகுதி, அதனால் திரும்பவும் ஒரு தடவை படிக்கிறேன். நன்றி ஒருவர்க்கு செய்த கால் அந்நன்றி என்று தரும் கொல் என வேண்டா நின்று தளரா வளர்ந்தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். ஔவையார். இதை பாடல் எழுதின பாட்டி ஔவையார். சரிங்களா? மனப்பாட பகுதி மனப்பாடம் பண்ணணும். நன்றிம்மா.